கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே நாங்கள் கண்ட அந்த எளிமையின் அரசருக்கு நாம் செலுத்தும் மிக உன்னதமான நன்றி அறிதலாகவும் ஆராதனையாகவும் இன்றைய நாளிலே நாங்கள் பாடுகின்ற பதிலுரை பாடல் அமைந்துள்ளது. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 145வது திருப்பாடலை இன்றைய நாளிலே நாங்கள் பதிலுரை பாடலாக பாடுகின்றோம். இது 145வது திருப்பாடல் என்பது எபிரேய மொழியிலே ஒரு அகர வரிசை பாடல், அக்ரோஸ்டிக் சாம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திருப்பாடலாகும். அதாவது இதன் ஒவ்வொரு வசனமும் எபிரேய எழுத்துக்களின் வரிசைப்படி அல்பா, பேட்டா, கேமா என்று தொடங்கும். இந்த ஒட்டுமொத்த படைப்பும் முழுமையான இதயமும் கடவுளை புகழ்வதை குறிக்கும் ஒரு இலக்கிய வடிவமாகும். இந்த திருப்பாடலை முதல் வாசகத்தோடு இணைத்து நாங்கள் 4 பகுதிகளாக பகுப்பாய்வு செய்ய முடியும். முதலாவதாக அரசரை வாழ்த்தும் பல்லவியும் நன்றி அறிதலும் வசனங்கள் 1, 2 அதை குறித்து நிற்கின்றன. என் கடவுளே, என் அரசரை உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், நாள்தோறும் உம்மை போற்றுவேன் என்கின்ற இந்த வரிகளிலே விதமாக முதல் வாசகத்தில் சக்கரியா இறைவாக்கினர் இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார் என்கிறார். அந்த அரசரை எதிர்கொண்டு அழைத்து மக்கள் பாடும் வரவேற்பு கீதம் போல இந்த திருப்பாடல் வரிகள் இருக்கின்றன. கடவுளே, என் அரசரே என்று தனிப்பட்ட உறவோடு திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கின்றார். உலக அரசர்கள் தற்காலிகமானவர்கள், ஆனால் இந்த அரசர் என்றும் எப்பொழுதும் போற்றத்தக்கவர். ஆகவே இறைவனை போற்றுவது என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யும் கடமை அல்ல, அது நாள்தோறும், ஏன் தினமும், ஏன் நம் வாழ்வின் மூச்சாக மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு இது. இரண்டாவதாக அரசரின் குணாதிசயங்களை விவரிக்கின்ற வரிகளாக வசனங்கள் 8, 9 காணப்படுகின்றன. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்கின்ற இந்த வார்த்தைகள் என்பார்ந்தவர்களே விவிலியத்திலே மிக முக்கியமான ஒரு திருவழிபாட்டு பகுதி இங்கு மீண்டும் நினைவு கூறப்படுகின்றது. விதமாக விடுதலை பயண நூலின் 34வது அதிகாரம் 6வது வசனத்திலே மோயிசனுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்திய அதே குணங்களை, குணாதிசயங்களை இங்கு நாங்கள் காண்கின்றோம். உலக அரசர்கள் தங்கள் கோபத்தினாலும் தண்டனைகளினாலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவர். ஆனால் இந்த அரசர் இரக்கம், கனிவு, பேரன்பு ஆகியவற்றையே தன்னுடைய ஆயுதமாக கொண்டுள்ளார். இவரது இரக்கம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் அகில உலகிற்கும் பொதுவானது. இது முதல் வாசகத்திலே கண்ட அவரது ஆட்சி நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும் என்ற கருத்தோடு கச்சிதமாக இணைகிறது. மூன்றாவதாக மாட்சி மிக்க இறை ஆட்சியை விவரிக்கின்ற வசனங்களாக 10, 11 காணப்படுகின்றன. அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் என்கின்ற இந்த வரிகள் என்பார்ந்தவர்களே, இறைவனுடைய அரசில் வாழும் அன்பர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் கடவுளின் மாட்சியையும் வல்லமையையும் உலகிற்கு அறிவிக்கும் சாட்சிகளாக மாறுவார்கள். இந்த வல்லமை என்பது உலகை போரால் அழிக்கும் வல்லமை அல்ல, மாறாக மனித இதயங்களை மாற்றி அமைக்கும் அன்பின் வல்லமை. நான்காவதாக எல்லையற்ற அரசை பற்றியும் எளியோரின் உறைவிடத்தை பற்றியும் வசனங்கள் 13, 14 கூறி நிற்கின்றன. உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் என்ற திருப்பாடல் வரிகள் இந்த பகுதி இந்த திருப்பாடலின் சிகரமாகும். இதில் 2 முரண்பட்ட ஆனால் அழகான உண்மைகள் இணைக்கப்பட்டுள்ளன. விண்ணக மாட்சியை பற்றிய முதலாவது விவரிப்பு, கடவுளின் அரசுக்கு முடிவே இல்லை, அது காலங்களையும் தலைமுறைகளையும் கடந்தது. இரண்டாவதாக மன்னக கனிவு, இவ்வளவு பெரிய பிரமாண்டமான அரசர் யாரை கவனிக்கின்றார்? அவர் பெரிய பெரிய செல்வந்தர்களையோ பலசாலிகளையோ அல்ல, மாறாக தடுக்கி விழும் யாவரையும், தாழ்த்தப்பட்டவரையும் அவர் தாங்கி நிற்கின்றார், தாங்கி தூக்குகின்றார். ஆக என்பார்ந்தவர்களே, நாம் பல நேரங்களில் தவறி விழும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, அல்லது வாழ்வில் தாழ்த்தப்பட்டு தவிக்கும் பொழுது கடவுள் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று அஞ்சுகின்றோம். ஆனால் இந்த திருப்பாடல் நமக்கு தரும் உறுதி, நம் அரசர் நம்மை தண்டிக்க வாளோடு வரும் அரசர் அல்ல,
அவர் நாம் விழும் பொழுது நம்மை தாங்கி பிடிக்க கரங்களோடு காத்திருக்கின்ற இரக்கத்தின் அரசர். 145வது திருப்பாடலான இது விவிலியத்தின் திருப்பாடல்கள் நூலிலேயே ஒரு தனித்துவமான சிகரமாகும். யூத வழிபாட்டு மரபிலும் கிறிஸ்தவ வழிபாட்டிலும் இதற்கு மிக உன்னதமான இடம் உண்டு. இதன் மொழியியல் அழகு, லிங்குவிஸ்டிக் பியூட்டி மற்றும் ஆன்மீக ஆழம், ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடியவை. அவற்றை நாங்கள் சற்று ஆழமாக அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், மொழியியல் பேராற்றலும் அழகும் நிறைந்த ஒரு திருப்பாடலாக இது கொள்ளப்படுகின்றது. எபிரேய மொழியின் உன்னதமான கவித்துவ வடிவத்திற்கு இந்த திருப்பாடல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகின்றது. அகர வரிசை கவிதை என்று, அக்ரோஸ்டிக் மாஸ்டர்பீஸ் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். மூல எபிரேய விவிலியத்தில் இப்பாடல் ஒரு அகர வரிசை பாடலாக அமைந்துள்ளது. எபிரேய மொழியின் முதல் எழுத்தான அல்பா என்பதில் முதல் வசனம் தொடங்கும், அடுத்த வசனம் பீட்டா என்பதிலே தொடங்கும். இப்படியாக எபிரேய எழுத்துக்களின் 22 எழுத்துக்கள் வரிசைப்படி இப்பாடல் மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மொழியியல் நோக்கம் என்பது சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்தமான எழுத்துக்களையும் அகரத்தில் இருந்து நகரம் வரை பயன்படுத்தி கடவுளை புகழ்வது என்பது என் முழு ஆற்றலையும் மொழியின் அனைத்து சாத்தியங்களையும் கொண்டு இறைவனை நான் புகழுகின்றேன் என்பதனுடைய அடையாளமாக இந்த மொழியியல் அழகு அமைந்திருக்கிறது. மேலும் அக்காலத்திலே மக்கள் எளிதாக மனப்பாடம் செய்து பாடி துதிப்பதற்கும் இந்த வடிவம் பெரிதும் உதவியது. தொடர்ந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பாடலிலே எபிரேய கவிதைக்கு உரிய இசை நயமும் அடுக்கு மொழியும் அமைந்த ஒரு கவிதையாக இதை கொள்ளலாம். இணைச்சொல் அடுக்கு முறை என்று சொல்லக்கூடிய அந்த பேரலிசம் மிக அழகாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன் என்கின்ற வரி ஒன்றோடு, உமது பெயர் என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் என்கின்ற வரி இரண்டோடு ஒரே கருத்தை இருவேறு வார்த்தைகளில் அடுத்தடுத்து கூறுவதன் மூலம் இறை புகழ்ச்சியின் தீவிரம் வாசகர்களின் மனதில் ஆழப்பதிகிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆன்மீக ஆழமும் முக்கியத்துவமும் நிறைந்த ஒரு திருப்பாடலாக இது கொள்ளப்படுகின்றது. ஆன்மீக தளத்திலே இப்பாடல் கடவுளின் இருத்தலையும் அவரது தன்மையையும் மிக அழகாக நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. என்பவர்களே, யூத மரபிலே, அவர்களது வழிபாட்டு மரபிலே இத்திருப்பாடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டு என்றால், அவர்கள் இதனை அஷ்ரே என்று அழைப்பார்கள். ஒரு யூதர் ஒரு நாளைக்கு 3 முறை காலை, மதியம், மாலை என்று இந்த திருப்பாடலை அவர்கள் படிக்க வேண்டும், ஓத வேண்டும் என்பது அவர்களது மரபு. யூத ரபிக்களின் கூற்றுப்படி யார் ஒருவர் திருப்பாடல் 145 ஒரு நாளைக்கு 3 முறை முழு இதயத்தோடு தியானிக்கின்றாரோ அவர் வரவிருக்கும் மறுவுலக வாழ்விற்கு தகுதியுடையவராகிறார் என்று கொள்வார்கள். தொடர்ந்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புகழ்ச்சி மட்டுமே நிறைந்த ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் திருப்பாடல் நூலிலே பல பாடல்கள் புலம்பலாகவும் எதிரிகளிடமிருந்து விடுதலையை வேண்டி பாடும் பாடலாகவும் அமைந்திருக்கும். ஆனால் திருப்பாடல் 145 என்பது மட்டும் எந்த ஒரு சுயநல கோரிக்கையையும் புலம்பலையும் உள்ளடக்காத, முற்றிலுமே இறைவனை மட்டுமே மையப்படுத்திய தூய புகழ்ச்சி பாடலாக கொள்ளப்படக்கூடிய ஒரு பாடல். உண்மையாகவே எபிரேய விவிலியத்திலே இப்பாடலின் தலைப்பே தெஹில்லா அப்படி என்று சொன்னால் புகழ்ச்சி என்பது இதனுடைய அர்த்தமாகும். மாணவர்களே, முரண்பாடுகளின் உன்னத இணைப்பை இந்த பாடலிலே நாங்கள் காணலாம். இந்த பாடலின் ஆன்மீக அழகு எங்கு மிளிர்கிறது என்றால், கடவுளின் 2 தன்மைகளை அது ஒரே நேரத்தில் இணைத்து காட்டுவதில் தான். கடவுளின் பிரம்மாண்டம், டிரான்செண்டன்ஸ், அவர் எல்லா காலங்களுக்கும் உள்ள அரசர், அவரது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது, அவரது வல்லமை அளவிட முடியாது என்று வசனங்கள் 11, 13 கூற, அதே கடவுள் மிக நெருக்கமாக இமனன்ஸ் உள்ள கடவுளாக, இத்தனை பிரமாண்டமான பேரரசர், அண்ட சராசரங்களின் அதிபதி மிக மிக எளிய மனிதரின் வாழ்வில் நெருங்கி வருகின்றார். தடுக்கி விழும் யாவரையும் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறார் என்று வசனம் 14 கூறுகிறது. தமிழிலே கடவுள்
என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கூட கட என்ற அனைத்தையும் கடந்து வியாபித்திருக்கின்ற அந்த இறைவன் உனக்கு உள்ளேயும் இருக்கின்றார் என்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளினுடைய இணைப்பு. இந்த கடவுள் என்ற வார்த்தை எபிரேயம், தமிழ், இந்த மொழிகள் எல்லாம் ஆதி மொழிகள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, பிரபஞ்சத்தின் அரசர் ஒரு தனி மனிதனின் கண்ணீரையும் வீழ்ச்சியையும் தாங்கி பிடிக்க குனிகிறார் என்ற இந்த ஆன்மீக தரிசனமே இப்பாடலின் ஆகச்சிறந்த அழகாகும். விவிலியத்தின் ஒட்டுமொத்த மீட்பு வரலாற்றின் சாரமாக இந்த திருப்பாடல் விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. வசனம் 8லும் 9லும் வருகின்ற ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்ற வரிகள் விவிலிய இறையியலின் இதயமாக கருதப்படுகின்றன. கடவுள் என்பவர் பயமுறுத்தும் நீதிபதி அல்ல, மாறாக அவர் அன்பே வடிவானவர். யோவான் எழுதிய திருமுகத்தின் 1வது திருமுகத்திலே 4வது அதிகாரத்தின் 8வது வசனம் இந்த புதிய ஏற்பாட்டு உண்மைக்கு பழைய ஏற்பாட்டிலேயே சான்றாக அமைந்த வசனங்களில் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது படைப்பின் நன்றி உணர்வே இதிலே வெளிப்படுகின்றது. நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் என்கின்ற வசனம் 10. மனிதன் மட்டுமல்ல, காடுகளும் மலைகளும் கடல்களும் பிரபஞ்சத்தின் அணுக்களும் இறைவனின் வல்லமையை மௌனமாக பிரகடனம் செய்கின்றன என்ற பரந்த ஆன்மீக பார்வையை இப்பாடல் நமக்கு தருகின்றது. அவை சுருக்கமாக கூறினால் திருப்பாடல் 145 என்பது மொழியின் அழகால் நெய்யப்பட்டு ஆன்மீகத்தின் உன்னத அன்பால் நினைக்கப்பட்ட ஒரு தெய்வீக கவிதை. நாம் நமது வழிபாட்டில் இதை பயன்படுத்தும் பொழுது நாமும் அந்த எல்லையற்ற இரக்கமுள்ள அரசரின் அன்பின் ஆளுகைக்குள் நம்மை முழுமையாக ஒப்படைக்கின்றோம்.